ஆந்திரா கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, 6 காஞ்ச மிளகா, 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிட்டு 2 கொதி வந்தோடனே இறக்கிடலாம். சட்னி ரெடி ஆகிடும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. 2 கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.